மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பேசிக் ஃபிசிக்ஸில் காஸ்மாலஜிங்கிற தலைப்பின் கீழ் அநேக சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் சூரிய குடும்பத்தில் உள்ள கடைசி கோளாக கருதப்படுகிற நெப்டியூன் கோளை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். சூரிய குடும்பத்தில் கடைசியாகவும் ரொம்ப தூரத்துலேயும் இருக்கிற ஒரு பிளானட் நெப்டியூன். சூரியனிலிருந்து பூமி இருக்கிற தூரத்தை விட 30 மடங்கு அதிகமான தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட். வெறும் கண்களால் பார்க்க முடியாத ஒரு பிளானட் மட்டுமல்ல, இந்த கோளை கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே யுரேனஸ் என்ற கோளுடைய ஆர்பிட்டில் சில சுற்றுகளில் ஃப்ளக்சுவேஷன் இருந்தது அப்படிங்கிறத அப்போவே கண்டுபிடிச்சாங்க. 1859 ஒரு கால்குலேஷன் மூலமாக இதை கண்டுபிடித்தார்கள். மட்டுமல்ல, இதனுடைய பெயர் ரோமர் கடவுளுக்கெல்லாம் கடவுள் என்று வழங்கப்படுகிற நெப்டியூன் என்பவரை பெயரை தழுவி இதற்கு வச்சுருக்காங்க. இதனுடைய சாய்கோணம் 28 டிகிரி. மட்டுமல்ல, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பார்த்திங்கன்னா பூமியில் 100 கிலோ உள்ள மனிதன் அங்கே 110 கிலோ, கிட்டத்தட்ட சமமாக ஒரு கிராவிட்டி இருக்கிறது. இருந்தாலும் கூட பூமியை மாதிரி அது ஒரு டெரஸ்ட்ரியல் பிளானட் கிடையாது. அது முழுக்க வாயுக்களால் ஆனது. இதுவும் ஒரு ஐஸ் ஜெயண்ட் என்று அழைக்கப்படுகிறது. மட்டுமல்ல, இதனுடைய மையப்பகுதி இந்த படத்தில் பார்க்குறீங்க, சூடான ராக்கி கோர். இதனுடைய சூடு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய மேற்பகுதி இருக்கிற அளவுக்கு இதனுடைய டெம்பரேச்சர் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேண்டில் கொஞ்சம் கூலாகவும் கொஞ்சம் ஹீட்டாகவும் இருக்கும். இதனுடைய வளிமண்டலம் 80% ஹைட்ரஜனாலும் 19% ஹீலியத்தாலும் 1% மீத்தேனாலும் இருக்கிறது. இந்த மீத்தேன் இருக்கிறதுனால தான் இந்த பிளானட் ப்ளூ கலரில் காட்சியளிக்கிறது. மட்டுமல்ல, நெப்டியூன் தன்னைத்தானே சுற்றி வர 16 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. இந்த 16 மணி நேரம் சுற்றும் பொழுது காற்றின் வேகம் 2000 km/h. நம்மளால் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காற்று மண்டலம் அங்கே இருக்கிறது. பெரிய சூறாவளி வீசக்கூடிய ஒரு பிளானட்டாக இது காட்சியளிக்கிறது. மட்டுமல்ல, சூரியனை சுற்றி வருவதற்கு 165 வருடம் ஆகிறது. இதை ஆராய்ச்சி பண்ணும்படியாக அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்திங்கன்னா வாயேஜர் 2. இது பூமியிலிருந்து 53,000 km/h வேகத்தில் போய் கிட்டத்தட்ட அது சேரக்கூடிய நாட்கள் 12 வருடங்களானது. இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு சென்டர்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கும். ஸோ ரொம்பவே கேஸ் ஜெயண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட். மட்டுமல்ல, டென்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் 14 நிலவுகள் இருக்கிறது. 14 நிலவுகளில் ட்ரைடன் தான் மிகப்பெரிய நிலவாக இருக்கிறது. மற்றும் அடுத்த காணொளிகளில் இன்னும் சோலார் சிஸ்டம், அதை சுற்றியுள்ள சுவாரஸ்யமான காரியங்களை தெரிந்து கொள்வோம். தேங்க்யூ.